ஸ்ரீ குருபியோ நமஹ. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த பிரம்மஸ்ரீ டிஎஸ்பி ஹரிகதா இந்த பதிவுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு சுவாரஸ்யமான கதை. அதற்கு முன்னாடி இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் அப்பாவை பற்றி. போன வாரமோ அது முந்தின வாரமோ இந்த டிஎஸ்பி ஹரிகதா ஷேர் பண்ண உடனே ஒரு அன்பர் யூடியூப்ல தன்னுடைய கருத்தை தெரிவிக்கும் பொழுது, நாங்க டிஎஸ்பி கதைக்கு போகும்பொழுது கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் வரத்துக்கு முன்னாடி உள்ள போய் உட்கார மாட்டோம், வாசல்ல வெயிட் பண்ணுவோம். எதுக்காகனா அவர் 2536 என்ற ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட ஒரு வெள்ள அம்பாசிடர் காரை ஓட்டிட்டு வருவார். அதை பார்க்கறதுக்காகவே நாங்க வெளியில வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு எழுதியிருந்தார். இப்பதான் எனக்கும் அந்த நம்பர் ஐ குட் ரிகலெக்ட். 2536 அம்பாசிடர். அப்பாவுக்கு கார் மேல மிகப்பெரிய ஒரு பற்று. 1965-66 நினைக்கிறேன் அப்பா முதல்ல கார் வாங்கினா. அந்த காலத்து கார் ஆஸ்டின் 10 பிளாக் கலர்ல இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்விட்ச் அவுட் அம்பாசிடர், நிறைய அம்பாசிடர் அப்பப்போ அந்த மாடல் மாற அந்த புது கார் வாங்கிட்டே இருப்பார். ஒரு ஸ்டேஜில் நானும் மௌலியுமே கார் வாங்கிய பிறகு அப்பா இனிமே கார் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க அவரை கம்பல் பண்ணி அவர் காரை விற்க வச்சோம். அது வரைக்கும் அவர் கார் ஓட்டியிருந்தார். கதைக்கும் ஆபீஸ்க்கும் கார் ஓட்டுறது மட்டும் இல்ல, வெளியூர் கதைகளுக்கும் கார் ஓட்டின்னு தான் போவார். இன்ஃபேக்ட் ஹைதராபாத்ல கதை சொல்லும் போது கூட சென்னை டு ஹைதராபாத் டு சென்னை கார் ஓட்டின்னு தான் போய் கதை சொல்லிட்டு வந்தார். அண்ட் ரூட்டுலாம் பக்காவா ஞாபகம் வச்சிருப்பார். ஒரு முறை மௌலிக்கு தெலுங்கு பட ஷூட்டிங்காக ஹைதராபாத் போறதுக்கு அவசரமா போறதுக்கு பிளேன் டிக்கெட்டோ ட்ரெயின் டிக்கெட்டோ கிடைக்கல. ரோட்ல தான் கார்ல போலாம் அப்படிங்கும்போது அப்பா கிறிஸ்டல் கிளியரா அந்த ரூட் எப்படி போனோம், எந்த வேகத்துல இருக்கணும், எங்க காசுவே இருக்கும், எந்த காசுவேல தண்ணி ஜாஸ்தியா இருக்கும், எங்க கம்மியா இருக்கும், இந்த அளவுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் அப்பா மௌலிக்கு கொடுத்தார். அந்த அளவுக்கு அவர் கார் ஓட்டுறதுல அவருக்கு மிகப்பெரிய பற்று உண்டு. காரை ஓட்டுறது மாத்திரம் இல்ல, காருடைய நுண்ணியமான மெக்கானிக்கல் டீடைல்ஸ் எல்லாமும் தெரிஞ்சு வச்சுருப்பார். அதாவது நீங்களும் உங்கள் மோட்டாரும் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துல ஒரு காருக்குள்ள இருக்கிற மெக்கானிசம் பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் இருக்கும். அதை ஃபுல்லா படிச்சு வச்சிருப்பார். இன்ஃபேக்ட் மூத்த அக்கா பத்மா ராமநாதன், ஷீ இஸ் நோ மோர் நவ். அவன் அப்பா என்னப்பா இந்த புஸ்தகம் வீரது, இந்த புஸ்தகம் நம்மள நீங்களும் உங்க மோட்டாரும் அப்படிங்கிறது அப்படின்னு என்னடா பண்ணுவோம். அப்பா சொல்லுவா, பத்மா நீ அப்படி பார்க்க கூடாது, நீங்களும் உங்கள் மோட்டாரும் அப்படின்னு அதை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா படிச்சு. சோ கார்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்தா மெக்கானிக் ஷெட்ல விடும்போது அப்பா ஏதோ ப்ராப்ளம் சொல்ல மாட்டான். அந்த கிராங்க் ஷாஃப்ட்ல அந்த புஷ் இருக்குல்ல, அது தேஞ்சிருக்கு போல இருக்கு, அதை மாத்தும். அந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா he will identify the problem and then ask the mechanic to rectify it. அந்த மாதிரி ஒரு கார்ல ஒரு பற்றுதல் உண்டு அப்பாக்கு. ப்ராபப்ளி ஒரு விஷயத்துல ஒருத்தர் ஜீனியஸா இருந்தா அவர் பண்ற பல காரியங்களையும் அதே லெவல் ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க போல இருக்கு. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் சுனில் கவாஸ்கர் அவர் பேட்ஸ்மேனா இருக்கும்போது எவ்வளவு பிரில்லியண்டா பேட்டிங் ஆடினாரோ அதே மாதிரி இப்போ காமெண்டேட்டரும் அந்த லெவல் மெயின்டைன் பண்றாரு பாருங்க. எனிவே நான் இன்றைய ஹரிகதா அப்பாவோட பெட் தியாகராஜ சரித்திரம். சோ தியாகராஜ சரித்திரத்துல மெயினா எந்த பகுதினாக்க, நிறைய பேருக்கு தியாகராஜர் குழந்தை பருவம், எங்க பிறந்தார், எப்படி அவர் சங்கீதத்தில் ஈடுபாடு வந்தது, எப்படி கிருத்திகள் இயற்ற ஆரம்பித்தார், அதுக்கப்புறம் கோடி ராமநாமா அவர் பண்ணி முடித்தவுடன் அவர் வீட்டு கதவை தட்டிக்கொண்டு ராமரே அவர் வீட்டுக்கு வந்தார். இந்த தகவல்கள்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த தகவல் அடங்கிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஹரிக்கதையை இப்ப நம்ம கேட்கலாம். கமலாலயேஷ விமலாஷ கமலாலயேஷ விமலாஷ கமலாலயேஷ விமலாஷ ஸ்வமலாபிபு லகா கமலாலயேஷ விமலாஷ ஸ்வமலாபிபு லகா நிஜ பாத கோபருது நிஜ பாத கோமருது
மனுஜ வாது வாத மனுஜ வாசு அஜபாலயே அஜபாலயே மவாதரம் ஸ்ரீ சத்குரு தியாக பிரம்மத்தினுடைய பரம பாவனமான திவ்ய சரித்திரத்தை சொல்லக்கூடிய யோகியதை பூர்வ ஜென்ம சுகிருதத்தினாலதான் ஒருத்தனுக்கு ஏற்படணும். அவளுடைய சரித்திரத்தை சொல்லுவது என்பது சுவானுபவ வைத்தியமாயிருக்கிற ராமாபக்தியிலே ஆனந்தத்தினாலே திளைச்சிருக்கிற புத்தியோடு கூடினவாளுக்குத்தான் அவளுடைய சரித்திர சாரம் புலப்படும். ஜன்ம கர்ம சமே நித்யம் யோமம் வெத்தி ச தத்வதः. பகவான் தன்னுடைய உபதேசமான கீதையிலே அர்ஜுனனுக்கு என்னுடைய ஜென்ம கர்மாக்களை யார் நினைக்கிறாளோ அவளுக்கு வேற ஒண்ணும் வேண்டாம். பகவானுடைய அபரிமிதமாய் இருக்கிறதான ரகசியங்களை தெரிந்து கொள்வதற்கு எத்தனையோ இதிகாச புராணங்கள் இருக்கு. இதிகாச புராணங்கள் மகரிஷிகளுடைய வாக்கியம். அதில் அந்நியதாவான சிந்தனை ஏற்படாது நமக்கு. இதிகாச புராணங்களாலே நிதர்சனமான பகவத் ஸ்வரூபத்தை தெரிந்து கொள்வதற்கு வேண்டியதான உபாயத்தை மகான்கள் காட்டினார்கள். நம்முடைய காலத்திலே 200 வருஷங்களுக்கு முன்னே அவதாரம் பண்ணியிருக்க முடியாத ஒரு மகாத்மாவனுடைய திவ்ய சரித்திரம் நமக்கு அவ்வளவு சுலபமாக தெரிந்து கொள்ளக்கூடியதா இருந்தாலும் தெரிந்து கொள்ள முடியாததாகவே இருக்கு. லோகானுபவங்களை காட்டிலும் மேலானதான பரதத்துவத்திலேயே திளைத்திருக்க முடியாத பேரானந்தம் அவருக்கு. அதனாலே அவருடைய சரித்திரத்தை எப்படி சொன்னாலும் எப்படி நினைச்சாலும் அது பரிபூர்ணத்தை தான் காட்டும். நினைக்க முடியாது இருக்கிற நமக்கு நினைவு கொடுக்கிறது அவருடைய சரித்திரம். அவளுடைய சரித்திரத்தை எவ்வளவானா சொல்லலாம், அவளை எவ்வளவானா எழுதலாம், எவ்வளவானா நினைக்கலாம். ஆனால் அவளுடைய சரித்திரத்துக்கு சாரமாய் மூல காரணமாய் இருக்க முடியாத எந்த சங்கீத ஸ்வரூபமோ அதை முகமாகத்தான் அவள் அனுபவிக்க முடியும். அவருடைய கீர்த்தனங்களை பாடுற பொழுதுதான் அந்த ஏற்படக்கூடிய சுவானுபவம் நம்ம பரவசப்படுத்தும். அவளுடைய சரித்திரங்கள்ல எத்தனை சம்பவங்கள், அது விசேஷமா, அந்தந்த சம்பவங்களிலே என்னென்ன சொன்னாலுங்கிறது விசேஷமா, என்னென்ன செய்தாருங்கிறது விசேஷமா, என்ன காரியத்தை மனசுல வச்சுக்கிட்டாருன்னு நமக்கு தெரிஞ்சு கொள்றது விசேஷமா, அவர் என்ன வழியிலே நம்ம அழைச்சின்னு போனார் அதை பார்த்தாலே போரும் நமக்கு. இப்படி ஒரு மகான் இந்த நிலையிலே இருக்கிறோம். மகரிஷிகளுடைய சரித்திரம், உபாக்கியானங்கள், பகவானுடைய அவதார காரியங்களை சொல்ல முடியாத புராணாதி இதிகாசாதிகள் எதுவோ பகவானுடைய நிலையை நம்ம நேரம் நிறுத்துறது எங்க. அது மாதிரி அவருடைய சரித்திரம். அந்த சரித்திரத்துக்கு ஆதாரமாயிருக்கிறது அவருடைய வாக்கியம். நிஜவாக்குலதோ, என்னுடைய வாக்கியம் ராமன் கொடுத்த வாக்கியம், நாம் பேசுற வாக்கு இல்லடாது. என் ராமன் என்ன பேச வைக்கிறான் என்று நிஜவாக்குலதோ. அந்த நிஜ வாக்கியமானது எந்த சமயத்தில் எந்த பாவத்தினாலும் ஏற்படலாம். ஒருத்தனுக்கு ஸ்ருதி ஸ்மிருதிகளை வச்சுக்கிட்டு எந்த ஆதாரங்களையும் நாம் எங்கெங்கே உபயோகப்படுத்துறோம். உபனிஷத் வாக்கியங்களை பல இடத்திலே மேற்கோள்கள் காட்டி நாம் எப்படி அனுபவிக்கிறோமோ அது மாதிரி அவருடைய கீர்த்தனங்கள் எந்த இடத்திலையும் அது லயப்படுத்தும். அப்பேற்பட்ட மகாத்மா கமலாலயேஷ விமலாஷயேடித ஸ்வமலாபி புல்லக
நிஜ பாதகோ மனுஜ பாசயேஷ அஜபாலயேஷ மமாதரம். கமலாலய கஷேத்திரத்திலே திருவாரூர் தியாகேஷ பெருமானுடைய சந்நிதியிலே தான் பூமியிலே தோன்றினாள் இந்த பெரியவாள். கமலாலய கஷேத்திரமும் மூலாதார கஷேத்திரமாய் விளங்கும்படியான ஹாட்டக கஷேத்திரத்திலே அஜபா நடனம் புரியும்படியான தியாகேஷ மூர்த்தியும் பிரம்ம வித்யா ஸ்வரூபிணியான கமலாம்பிகையும் நாதத்தினுடைய அந்தியமாய் நாத பிந்து கலை ஆதியாய் விளங்கிக் கொண்டிருக்கிற தன்னுடைய ஸ்வரூபத்தை நினைக்கிறவர்களுக்கு ஆனந்த பரவசம் உண்டாகும் என்று ஏற்கனவே அங்கே சாசனமாயிருக்கு. அந்த திருவாரூர் கஷேத்திரத்திலே சங்கீத மும்மூர்த்திகள் அவதாரம் பண்ணினாள். அந்த சங்கீத மும்மூர்த்திகள் அவதாரம் பண்ணுவதற்கு ஒரு சாசனம் முன்னையே சுந்தரமூர்த்தி நாயனார் ஒன்று சொல்லிவிட்டு போயிருக்கார். சந்தமுழவமிஷம் வயல் நாவலாரூரன் சந்தமிசையோடு பாடவல்லார் புகழைது வருதாமே. என் தியாகராஜனை பற்றி நினைக்கக்கூடிய யார் உண்டோ, இந்த கஷேத்திரத்திலே தோன்றினவர்கள் உண்டோ, திருவாரூரில் பிறந்தவர்களுக்கெல்லாம் முக்தி கொடுக்கக்கூடியதான என் தோழன் தியாகராஜமூர்த்தியினுடைய அனுகிரகத்தை பெற்று இந்த இடத்திலே ஸ்தலத்திலே தோன்றினவர்களுக்கெல்லாரும் சந்தவிஷையொடு வல்லார் புகழைது வர்தாமே. அவர்கள் அடைந்த புகழ் எது? லோக விக்கியாதம் அல்ல, பரலோக ஆத்ம சாட்சா்காரமான புகழத்தான் சொன்னார். இந்த சுந்தரமூர்த்தி எந்த யோகத்தினாலே பகவானை நான் நெருங்கி பழகினேனோ, எந்த பகவானால் தான் தடுத்தாட்கொள்ளப்பட்டேனோ, எவன் என்னை திருப்பினானோ, என்னை கடாட்சிச்சானோ, அந்த பரம்பொருடைய நினைவானது அவளுக்கு உண்டாவது எதுவோது புகழ். அஜப்பாலயேஷ நிஜ பாதகோ மனுஜ பாஷ அந்த திருவாரூர் கஷேத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு முக்தி. பூமி பிறந்து இருக்கா, அவளுக்கெல்லாம் முக்தி என்ன? முக்தி தான் வேற விதமா, லயமில்லாது ஏது. ஆனால் இங்கே முக்திங்கிறது ஜீவன் முக்தி. இருந்த காலத்திலேயே பகவானை தெரிஞ்சு கொண்டு அங்கே ஆனந்தமயமாய் லோக காரியங்களிலிருந்து தன்னை பிரிச்சுக்கிட்டார். அங்கே ஸ்ரீமத்காகர்ல வம்சாயாதி ஸ்ரீமத்காகர்ல வம்சாயாதி சந்திராயபல தேஜசி ஸ்ரீமத்காகர்ல வம்சாயாதி சந்திராயபல தேஜசி பூராய புண்ணிய ஸ்ரீராய பூராய புண்ணிய ஸ்ரீராய ஜாகராஜாய நமோ சுத
சுதே தியாகராஜன ஓ சுதே ராம பிரம்மசு புத்ராகாய ராம நாம சுகாத்மனே ராமச்சந்திர ஸ்வரூபாய ராமச்சந்திர ஸ்வரூபாய தியாகராஜாய நமோ சுதே காகல்ல வம்சாதி பாக்கிய விசேஷமான ஆந்திர தேசத்தில் இருக்கும்படியான சாதுக்கள் எல்லாம் நம்முடைய தட்சிண தேசத்திலே வசிச்ச காலம் அது. நம்முடைய தென்னாட்டிலே தமிழ்நாட்டிலே அநேக மகான்களை எல்லாம் தேடி எடுத்தவளை பராமரிச்சதான புண்ணிய பூமி நம்ம தட்சிண தேசம். அங்கே ஆந்திர தேசத்து ஜனங்கள் சாதுக்கள் அக்னிஹோத்திரபரர்களாய் வந்து தங்கி இந்த திருவாரூர் கஷேத்திரத்திலே தங்கும்படியான உரிய வம்சத்திலே மகாகவிகளுடைய வம்சத்திலே பிரம்மம் பிரம்மம் என்ற பட்டத்தை கொண்டிருக்கும்படியான காகர்ல வம்சத்திலே ஆந்திர திரிலிங்க பிராமணன் ராமபிரம்மம் என்று பெயர் கொண்ட ஒரு மகாத்மா இருந்தார். ஒரு பரம ஏழை. பிராமணங்கிற வாக்கியத்துக்கு பொருத்தமானவரா இருந்தார். ஏழையா இருக்கிறது பிராமணனுடைய தர்மம் சொல்லி இருக்கு. எதிர்ச்சாலாபசந்துஷ்டா துவந்த்வாதீதோ விமத்சரஹ. அவர் ஏழையே தவிர அவரிடத்திலே குலதனம் இருந்தது. சீதா லட்சுமண பரவசத்ருக்கு அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய திவ்ய விக்கிரகத்தை ஆராதனம் பண்ணுவது எதுவோ அதுதான் அவருக்கு தனம். எங்க வீட்டுல எங்க தகப்பனார் எங்க பெரியவாள் சேர்த்து வச்சிருக்கிறது இதுதான் எனக்கு குலதனம் சொன்னார் தியாகராஜ சுவாமி. நீ வேறா குலதனபூ சந்ததபூ நீ வேறா ஜீவனபூ. எனக்கு குலம் எங்க அப்பா எனக்கு சொத்து தேடி வைக்கலையே நான் வருத்தப்படல. ஒன்ன கொடுத்தாரே எனக்கு. எல்லா தகப்பனாரும் தேடி வச்சிருக்கிற தர்மம் அதுதான். புள்ள எடுத்துக்கணுமே. பிள்ளைக்கு வேண்டிய தனம் எத்தனையோ இருக்கு. இது குலதனம் எடுத்துக்கணுமே. அப்படி பூர்ணமான குலதனத்தை கொடுத்து பூஜை பண்ணிட்டு இருக்கிற ராமபிரம்மத்தினுடைய புத்திரர்களிலே கனிஷ்ட புத்திரனாய் தோன்றினான். இந்த புத்திரனிடத்திலே பெருமையை நினைத்திருக்கிற ராமபிரம்மம் குடும்ப வசதிக்காக திருவையார் பஞ்சரத கஷேத்திரத்துக்கு வந்தார். அந்த பஞ்சரத கஷேத்திரத்திலே துளஜாஜி மகாராஜா அவரை ஆதரிச்சு அவருக்கு பூஸ்திதி திருமஞ்சன வீதியிலே ஒரு கிரகம் கொடுத்து ராமனுடைய சந்நிதியிலே எதை நீங்க பண்றீங்களோ அதை என்னுடைய ராஜாங்கத்தில் அரண்மனையிலே நீங்க செஞ்சுட்டு இருக்கணும்னு கேட்டுக்கிட்டார். அவர் ராமாயண படனத்தை செஞ்சுட்டு இருந்தார். தன்னுடைய குழந்தைகளை விருத்தி பண்ணிக்கிண்டு குழந்தைகளுக்கு வித்யாபியாசம் சொல்லிக் கொடுக்கிற போது மூணாவது குழந்தை இருக்கானே அவனிடத்திலே பரிபூர்ணமான வித்தியானது தங்கி வழங்குகிறதை பார்த்தார். அங்கே குழந்தைகளுக்கு வேண்டிய கர்மாக்களை சம்ஸ்காரங்களை தான் உரிய காலத்திலே பண்ணி வச்ச தகப்பனாருடைய கடமையை விடாது செய்தார். அங்கே இந்த சின்ன குழந்தை தகப்பனாருடைய பக்கத்திலே இருந்துகிட்டு அவருடைய பூஜா காலங்களிலே அந்த வைபவங்களை தன் கண்ணார சேவிச்சுக்கிண்டு அவருக்கு பூஜா சிஸ்ரூஷ பரனாய் விளங்கிக் கொண்டிருக்கிற இந்த தியாகராஜன் என்று பெயர் கொண்டவனான பிள்ளையே தியாகேன ராஜசிதரம் புருஷார்த்தராசே தியகஸ்ய ச பிரபவிதா பவபந்தமேதத் ஸ்வத்தமேவ சததத்யஜோபிதன் சத்யகராஜ இதி நாமதவன்விதர்த்தம். மன்னாருடைய ராஜசாஸ்திரங்கிற பெரியவாள் திருவாரூர் தியாகேசனை பத்தி சொன்னாள். ராஜா உனக்கு ஏன் தியாகராஜான்னு பேர் வந்தது? நீ என்ன தியாகம் பண்ணினே? நீ ஒரு தியாகமும் பண்ணாதையே தியாகராஜன் வச்சுக்கிறான் ஒருத்தன் பேரு. தியாகம் பண்ணினேன்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்கான். நீ ஒண்ணுமே சொல்லாது இருக்கியே. நீ பண்ணின தியாகத்தினாலதானப்பா சத்வத்தமேவ சததத்யஜோபிதன். நீ உன்னை இன்னார்னு காட்டாமல் மறைவாய் இருந்து இருக்கிறதுனாலதானப்பா இந்த லோகமே விளங்கிக்கிட்டு இருக்கிறது. உன்னுடைய ஸ்வரூபத்தை ஆவிர்வவிக்க முடியா பண்ணினானா இந்த லோகமானது லயமடைஞ்சு போயிடும். நீ மறைந்திருக்கிறதுனாலதான் இந்த லோகமானது விளங்கிக் கொண்டிருக்கிறது.
அப்படி தியாகமூர்த்தியான தியாகேஷ பெருமானை தியாகராஜா என்று அழைக்கிற போது இன்னொரு தியாகராஜான் இருந்தான். அவன் யாரு? ராஜ்யே ஹிருத்யே நிஷ்பிருஹஸ்தபசன்மி கோரேரண்யே காந்தயா பர்யடன். தன் பத்னியோடு கூட தம்பியோடு வனத்துக்கு போய் தன் ராஜ்யத்தை தம்பிக்கு கொடுத்தபடியான ராகவன். அது ஒரு தியாகமூர்த்தி. தியாகராஜாவினுடைய ஸ்தலத்திலே தோன்றி இந்த தியாகமூர்த்தியை நினைப்பதற்கு இன்னொரு தியாகராஜா பிறந்தான். அந்த தியாகராஜாங்கிறது தியாகே நைகே அமிர்தத்வமானசு. அது எல்லாரும் சொல்ற வாக்கியம், எல்லா சன்னியாசிகளுக்கும் சொல்ற வாக்கியம். ஆனால் இந்த ஒருவனுக்கே அது பொருத்தமான வாக்கியம். தான் எப்படி இருந்தோங்கிறத பத்தி நினைவில்லை. நாம் எல்லாரும் ஒரு சுத்தம் பண்ணிக்கிறோம். ஒரு குடும்பத்திலே கிரகஸ்தாசிரமத்திலே போய் இந்த குடும்பத்தை எப்படி நிர்மாணம் பண்றது, எப்படி நடத்துறது, இதுக்கப்புறம் என்ன பண்றது, வானப்பிரஸ்தமோ இல்ல சன்னியாசமோ, இப்படி ஒரு ஆசிரம நிலையை பத்தி சிந்தனை பண்ணி ஏற்பாடு பண்றது இல்லாமல் தன் ஜென்மாவிலே நடக்கட்டும். ராமார்ப்பணமா தன்னை பண்ணிட்டு இருக்கிறவர் தனக்கு லோகத்துல ஒண்ணுமே கிடையாது. இப்படி நினைக்க மூர்த்திக்கு தியாகராஜா தியாகத்தினாலே அமிர்தத்துவத்தை அடைந்திருக்கபடியான மூர்த்திங்கிற பெயர் பொருத்தமாக அமைஞ்சது. பிதாவினுடைய பக்கத்தில் இருந்திருக்கிற குழந்தை, சகல வித்தைகளுக்கு பரிபூர்ணாய் விளங்கிக் கொண்டிருக்கிற குழந்தை ஒரு நாள் ராஜவீதியிலே போறபோது அந்த திருவையார் பெரிய தெருவிலே பெரிய மாடி வீட்டிலே அற்புதமான சங்கீத சப்தத்தை கேட்டு குழந்தை கொஞ்ச நாள் வாசல்ல நின்னா. புஷ்பம் பறிக்க போகிற குழந்தை, காலவேளையிலே பூஜைக்கு புஷ்பத்தை தேடிட்டு காவேரிக்கிற வழியா போற குழந்தை, கையிலே கொடலையும் தொரடையும் எடுத்துன்னு போற குழந்தை வாசல்ல நின்றுகிட்டு உள்ளே இருந்து வரும்படியான சுனாதத்தை கேட்டான். அங்கே மகாவித்வான் வெங்கட்ரமணதாசர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு உயர்ந்த பாடத்தை சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கார், சங்கீத பாடத்தை. இது சாதாரண அக்ஷராபியாச பாடம் இல்லை, இது மேல் படிப்பான பாடத்தை சொல்லிக் கொடுக்கிற பொழுது இந்த குழந்தை அதை கேட்டு கேட்டு மயங்கி அதை அப்படியே மனதிலே வகித்து பல காலமும் தினமும் அந்த கால வேளையிலே வந்து அங்கே இருந்து கேட்டு இருக்கிற பொழுது ஒரு நாள் வெங்கட்ரமணதாசர் பாடினார். பாட்டை நிறுத்தி சிஷ்யர்களை பாட சொல்ற பொழுது சிஷ்யர்கள் யோஜனை பண்ற பொழுது வாசல் இருக்கிற குழந்தை பளிர்னு பாடினானாம். யாரா பாடினா? இப்போ நாங்க யோஜனை பண்ணிட்டு இருக்கோம். யார் பாடினா? அங்கே வாசல்ல இருந்து வர முடியாத அற்புதமான சாரீரத்தை கேட்டு யாரா குழந்தை நீயாடா பாடினே? நீயா பாடினே? ஒரு சின்ன பிள்ளை, அது பழைய கால குழந்தை, பிரம்மச்சாரி குழந்தை எப்படி இருக்கும்? முழங்காலுக்கு மேல வேஷ்டி, ஒரு குத்தவரைக்கா பின்னல், ஒரு குடலை தோரோடு வச்சுக்கிட்டு நல்ல புன்றங்களை போட்டு பளபளன்னு இருக்கிற பிரம்மச்சாரி குழந்தைய பார்த்து அப்பா நீயாடா பாடினே? பரம சந்தோஷம் உண்டாச்சு. இப்படி அல்லவோ எனக்கு சிஷ்யர் வேணும். அந்த வால்மீகியினுடைய ஆசிரமத்தை தேடி நிற்க முடியாத குழந்தைகள் உபாகதௌ மிளித பரஸ்வரோபமௌ பகுஸ்ருதௌ ஸ்ருதி மதுரஸ்வரான்விதௌ விசக்ஷணௌ விவித நரேந்திர லக்ஷணௌ குஷீலவௌ குஷலவராமதாரிணௌ. ஆச்சாரியனுடைய வாக்கிலிருந்து எந்த அமிர்தம் உண்டாகும் என்று துவனிக்கும் என்று காத்திருக்க முடியாத சிஷ்யன் மாதிரி எனக்கு கிடைச்சியே. இந்த சங்கீதத்துக்கு சிரவண சக்தி அல்லவோ வேணும்டா, ஸ்ருதிமயமான உன்னை கண்டேனே, உனக்கு சங்கீதம் சொல்லிக் கொடுக்கிறேன்னா அங்க அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டாரு. பழைய காலத்திலே சாஸ்திர வாசியவாள் சங்கீதத்தை போக மாட்டான். சங்கீதக்காரன் இங்க இருந்தானா சாஸ்திர வாசியவாள் 2 தெருவுக்கு கந்தன வழியா போவாவா. எங்க பாட்டனாரே அப்படி பண்ணுவார். காரணம் என்ன? அவளுடைய நிர்ணயம் அது. இங்க உங்க தகப்பனாருடைய உத்தரவு கேட்டு குழந்தைக்கு சங்கீதம் சொல்லிக் கொடுக்கிற போது இந்த குழந்தை சங்கீதத்தை வெளியில காட்டினானா, 2 சங்கீதம் தெரிஞ்சாலும் தெரியாத போனாலும் சங்கீதத்தை உடனே பிரகாசப்படுத்தணுமே. பிரகாசப்படுத்தாத போனாலும் யாராவது நன்னா பாடுற பாடத்தை தப்பு கண்டுபிடிக்கணுமே. இந்த குழந்தை தகப்பனார் பூஜா காலத்திலே அந்த அஷ்டோத்திரங்களே சகஸ்ரநாமத்தை வாசிக்கிற போது அந்த சங்கீதம் முழுரும். அதிலே ஸ்ரீராமாய நமஹ ஓம் ராமச்சந்திராய நமஹ ஓம் தசரத நந்தனாய நமஹ பதங்களை நிறுத்தி அதை அழகா உச்சரிச்சு அதுல ஹிருதய பக்தியை குழைச்சு அதுல ராக பாவத்தை சேர்த்து இந்த குழந்தை வாசிக்கிற போது சங்கீதத்தை பத்தி அதிகம் தெரியாது இருக்கிற ராமபிரம்மம் பரவசம் அடைஞ்சார். புத்திரனாலே தாரித்தன் என்பதை நினைச்சுக்கின்றார். அந்த புத்திரனுடைய பாக்கியம் இன்னொரு விதத்திலே அவருக்கு பிரகாசப்படுத்தியது. ஒரு நாள் வெளியிலே போன ராமபிரம்மம் வீட்டுக்கு வந்தார். வீட்டு திண்ணை ரேழியிலே என்னவோ சவத்துல எழுதி இருந்தது. எழுதியிருக்கே என்னவோ எழுதியிருக்கேன்னு வாசிச்சார். அவர் பழைய காலத்திலே சவத்துல தான் எழுதுற வழக்கம். இப்ப அந்த வழக்கம் விடாத 208 சவத்துல எழுதுறாங்க. என்ன எழுதின? நமோ நமோ ராகவாயே
அனீஷம் நமோ நமோ ராகவாய அனீஷம் நமோ நமோ ராகவாய நமோ நமோ ராகவாய அனிஷம். இந்த வாக்கியமே போறோம் அவருக்கு. யாரா எழுதினா? செவத்துல எழுதுறது யாரு? யாரு எழுதிருப்பா? அந்த சின்ன பிள்ளை தான் எழுதியிருக்க. பெரிய பிள்ளைக்கு எழுதுறதுக்கு போதே கிடையாது. அடுத்தடி படிச்சார். சுகர்னுத்தாய தீன பந்தவே சுகர்னுத்தாய தீன பந்தவ் சகல லோகதயாது சுகர்னுத்தாய தீன பந்தவே சகல லோகதயாது நமோ நமோ ராகவாய சுகர்னுத்தாய தீன பந்தவே சகல லோகதயா சிந்தவே. என்ன வாக்கியங்கடா என்ன தியாகராஜா, நீ எழுதினியா? கட்டிக்கிட்டார் குழந்தையே. இந்த குழந்தைக்கு சங்கீதம் மாத்திரம் இல்ல, சாகித்யம் வந்திருக்கு. அந்த சாகித்யமும் பகவானுக்கு அர்ப்பணமா வந்திருக்கு. என்ன வேணும் அவருக்கு? குழந்தைகளுக்கெல்லாம் விவாகத்தை பண்ணி வச்சார். விவாகத்தை பண்ணி வைக்க வேண்டிய கடமையும் பிதாவுக்கு உண்டு. அந்த சம்ஸ்காரத்தை பூர்த்தி பண்ணி வச்சு குழந்தைகளுக்கு சின்ன வயசுலே கல்யாணத்தை பண்ணி வச்சு வீட்டிலே மாட்டு பெண்கள்லாம் வரத பார்த்துட்டு நல்ல உரிய காலத்திலே பரமானந்த பரிதனாய் ராமனுடைய திருவடியை அடைஞ்சார் ராமபிரம்மம். பிதாவுக்கு பிறகு புத்திரர்களுடைய காரியம். அதுக்கப்புறம் தான் அர்த்தவியசனமும் வருது. லோகம் தகப்பனார் வச்சிருக்கிற பூஜா நியமங்களை செய்வதற்கு இந்த மூணாவது பிள்ளை உட்கார்ந்துக்கிட்டான். தகப்பனார் பண்ணினார் ராமனை பூஜை பண்ணினார். ராமனை தன் கையாலே பூஜை பண்ணி அவனை எடுத்து தொட்டு அவனுக்கு அலங்காரம் பண்ணி அவனுக்கு அபிஷேகம் பண்ணி அவனுக்கு திலகமிட்டு அவனுக்கு புஷ்பமிட்டு அவனுடைய அலங்காரத்தை பார்த்து பார்த்து பக்தியை வளர்க்கிற சமயத்திலே மனசுல ஒண்ணு தோணித்து, என் பிரபுவே, என் ராமச்சந்திரா, உன்னை நான் தெரிஞ்சு கொள்ளலையே. உன்னுடைய பூர்ண தத்துவத்தை தெரிஞ்சு கொள்ள முடியாமல் நான் உன்னை பூஜை பண்றேனே. அந்த உபதேசம் எனக்கு ஆயிருக்க வேண்டாமா? மந்திரமயமாகத்தானே தெய்வமாய் விளங்கிக் கொண்டிருக்கேன் இந்த யுகத்திலே. தெய்வாதீனம் ஜெகத் சர்வம் மந்திராதீனம் துதைவதம். எனக்கு மந்திரமயமாக உபதேசம் கிடைக்குமோ? ராமாங்கிறதான தாரக மந்திரமானது உபதேசம் கிடைக்குமோ எனக்கு என்று ஆசைப்பட்டிருக்கிற பொழுது அந்த ஊருக்கு வந்திருக்கிற பெரியவாள் அந்த தாரக மந்திரத்தை உபதேசம் பண்ணினாள். எல்லாருக்கும் மந்திரோபதேசம் ஆறுது. மந்திரோபதேசம் ஆகாதவா எத்தனை பேர்? ஆனால் மந்திரோபதேசம் ஆன தட்சணமே அது நம்ம இடத்திலிருந்து புறப்படுறது. அப்படி இல்லாமல் தன்னிடத்திலே தேக்கி அதை 96 கோடி ஆவர்த்தி சொன்னால் அந்த மந்திர சித்தி என்பதை தெரிஞ்சுகிண்டு ஆசையோடு அனுராகத்தோடு கூட தன் பத்னி சமேதனாய் எப்பொழுது பார்த்தாலும் ராத்திரி பகல் அனவரதமும் அதே ஜபமாய் உட்கார்ந்துகிண்டு அந்த தாரக நாமத்தை சொல்லி 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 புலகாங்கிதனாக ஆகி கண்ணீர் மல்கி அந்த ஹிருதய பொருவாய் எந்த ராமனை நான் பார்த்து பூஜை பண்றேனோ அந்த ராகவன் என் வாக்கிலே, அந்த ராகவன் என்னுடைய நினைவிலே என்று சொல்லி தன்னுடைய பூஜா சந்நிதியிலே இன்னும் சில சமயத்திலே இலலோ பிரணதார்த்திகருடனூசு இலலோ பிரணதார்த்திகருடனூசு பேரேவரி கருடனூசூரி இலலோ தலதிகரகி திரகாமுபரமுன தலதிகரகி திரகாமுபரமுன தண்டமிடிரன தண்டமிடிரன பிரதார்த்திகரன் தர்ம சம்பர்த்தினி சமேதனான பிரணதார்த்திகரனுடைய சந்நிதியிலே அந்த சிவனுடைய சந்நிதியிலே ராமநாமத்தை சொல்றது விசேஷம் இல்லையா? அந்த பரமேஸ்வரனை காசி கஷேத்திரத்திலே ராமநாமத்தை சொன்னவனாச்சே, அவனுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும்படியாகவே இந்த இடத்துல உட்கார்ந்துகிண்டு அந்த ராமநாமத்தை சொல்லி 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 1 கோடி ஆவர்த்தி முடிச்சுக்கிட்டார். அந்த கோட்டி ஜபம் பண்ணின ஆனந்தம் அவருக்கு. கரணே அபியுதயம். அந்த ஜபம் பண்ணின பூர்த்தினாலே அதை ராமார்ப்பணம் பண்ணிவிட்டு எனக்கு ராமா 1 கோடி ஜபம் பண்ண முடியா எனக்கு கொடுத்து வச்சேன்டானா, என்ன அப்படி ஆளாக்கினியே, இது புண்ணிய தினம் எனக்கு, இது சுப தினம் எனக்கு என்று கொண்டாடி கொண்டிருக்கிற அந்த தினத்திலே மத்தியான காலத்திலே அன்னைக்கு வீட்டு வாச கதவை யாரோ தட்டினாள். யாரோ பெரியவா வந்திருக்கா. இந்த புண்ணிய ஜப பூர்த்தியான தினத்திலே இந்த சுதினத்திலே எனக்கு அதிதி கிடைச்சிருக்காள் என்ற சந்தோஷத்தோடு கூடவே வாதல் கதவை திறக்க ஆச்சரியமான திவ்ய ஸ்வரூபமான எதிரே நிற்கிறது. அந்த திருவையாற்று திருவஞ்சன வீதியிலே யாரும் நினைக்க முடியாது இருக்கிற ஸ்வரூபம் நிற்கிறது. அங்கே
பகவான் விஸ்வாமித்ர மகர்ஷியோடு கூடவே கோதண்டபாணியாய் லட்சுமண சமேதனாய் யாக சம்ரட்சணார்த்தம் போகிற திருக்கோலத்திலே வாசலே நிற்கிறான் யக்ஷி யஜ்ஞ விகாத சாபதனுஷம் த்வத் பிரம்மச்சர்யஸ்ய க்ஷத்ரத்பில்பததவகாசுரதயோः பால்யே நிகந்துஸ்தவ. அந்த பரம்பொருளுடைய திவ்ய ஸ்வரூபத்தை பார்த்து பேச்சு இழந்து நினைவிழந்து தன்னையே மறந்து ஓடினான். அந்த திவ்ய ஜோதியினிடத்திலே ஓடினான். எனக்கு கிடைச்சதே அத ஜெய ஜெய மகாவீர தீர தௌரேயா தேவாசுர சமய சமுதித நிகழ நிர்ஜர நிர்தாரித நிரவதிக மகாத்மியா திவிஷததிபதி ரணசகச்சரண தசரத ஜர மரண விமோசன கோசல சுதா குமார பாவா கஞ்சுகித காரணாகார கௌமார கேளி கோபாயுதா கௌஷிகத்வராரணத்வரா துர்ய பவ்ய திவ்யாஸ்திரவல்தித சாகேத ஜனபத ஜனதனிக நித்ய நிஸ்ஸீம வைபவா பவதபனதாபித பத்ரா ஸ்ரீராமபத்ரா ஏஹி தயேஹி. தன்னை மறந்து ஓடி அந்த திவ்ய ஸ்வரூப ஜோதியினிடத்திலே போறபோது அந்த பகவான் தியாகராஜா ஓடி வரியா என்கிட்ட இந்த கொஞ்ச காலம் இருக்கணும்டா, நீ இப்ப வரப்படாதுடா, நீ என்ன நினைச்சாரோ அந்த பரமாத்மா நெல்லுன்னு சொல்ற மாதிரி தன்னுடைய ஸ்வரூபத்தை மறைச்சுக்கிட்டார். பளீர்னு ஜோதி மறைஞ்சு போச்சு, துடிச்சார். அந்த துருவசுவாமிக்கு கிடைச்சதான தரிசனமானது ஒரு க்ஷண நேரத்திலே பகவான் மறைச்சானாம் அங்கே. அது மாதிரி மறைக்கிற பொழுது அந்த குழந்தை துடிச்சது. ஹிருதயத்திலே காட்டின ஜோதியை மறைச்சு வெளியிலே காட்டுவதற்காக பகவான் அந்தரங்கத்திலே காட்டின ஜோதியை மறைக்கிற பொழுது அந்த குழந்தை துடிச்சான் அங்கே. அது மாதிரி துடிச்சு தான் பார்த்த திவ்ய ஸ்வரூபத்தை காணுவே ஒரு கால் நான் நினைச்சேனோ என்னுடைய பிரமையான புத்தியினுடைய வியாபாரம் போது நினைவா நிஜமாகத்தான் நாம் பார்த்தேனா என் ராமனே, என் வீட்டு வாசல்லே ராகவன் நின்னான் சொன்னா யாராவது ஏற்றுக்கொள்வாளா? என் புத்தி ராமேதி சதைவ புத்தியா விசில்யவாச்ச ப்ருவதி ததேவா. ராமா ராமா ராமான்னு சதா சொல்லிக்கிட்டு இருக்கேனே, இதுதான் என்னுடைய புத்தி பிரமையா பட்டுடுத்தோ, இது சொப்னமோ, நான் நல்ல நிலவில இல்லையோ, என் ராமனை பார்த்தேளான்னு யாரிடத்திலேயாவது கேட்டேன்னா அவளுக்கு என்ன சொல்லுவா? அவளுக்கு என்ன தெரியும்? எந்த ராமனை கேட்கிறேன்னு கேட்பா. என் ராமன் கோதண்ட ராமனை பார்த்தேனே, நீங்க பார்த்தேளான்னு சொன்னா இதுக்கு தாயா பூஜையே பண்ணப்படாதுங்க. எனக்கு தெரியுவது வைடூர்யத்யுதிமிந்து சுந்தரமுகம் புர்ணெந்து தூடித்வயம் முக்தாஹார கிரீட குண்டல விலசத் ஸ்வர்ணங்கதாலங்கிருதம் ஸ்புர்ஜத்வாம் தனுர்தரம் ரகுவரம் சம்பீக்ஷ்ய சப்ராதரம் பிரேக்ஷந்தே சிரதரகா முனிஜனாஹம் சந்திரம் சகோராயிவ. இது எதிரே இருந்த சுரூபம் நான் பார்த்தேனே, எனக்கு சாட்சி எதுக்கு? எப்படி இருந்தது? பாலகனகமாய சேல சுஜன பரிபாகனகமாய சேல சுஜன பரிபாக ஸ்ரீராமலோல விருத ஜன கலதுபத கருணாலபல கரதீரனூய பரமாலிகா ரதயே தயராவு பராகுச்சேன கலக பய என்ன அழுகிறாப்பா, நான் ஏழடா, எனக்கு ஒண்ணும் கிடையாதுடா. எனக்கு எதிரே இந்த திவ்ய ஸ்வரூபத்திலே நீ நிக்கிற போது நான் என்னடா பண்ணுவேன்? ஒப்பரே வித்யாஹீனஹா வித்தஹீனஹா சீலஹீனஹா சக்தியாஹீனஹா சீலஹீனோபி ராமா. என்கிட்ட ஒண்ணும் கிடையாது. எனக்கு எதிரே எப்படி வந்தே நீ? மைவண்ணன் அருங்குஞ்சி குழல் பின் தாழ
மகரம் சேர்க்குழையிருபாலு விலங்கியாட எய்வள்டவில் சிலையே துணையாய்க்கொண்டு இருவராய் வல்தார்கில் முள்ளே நின்றாள் பால கனகமய சேல சுஜன பரிபால விதுத சரஜால ரமாலோல கனநீல நவ்யவன மாளிகாபரணம். உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு என் வாக்கிலே அமிர்தத்தை உண்டாக்கினேடா நீப்பா. உன்னை பார்க்க முடியாத போனாலும் வாக்கை நிரப்பினேடா நீ. இப்ப கூப்பிடுறேன்டாப்பா. என் வீட்டு வாசல நிக்கிற உன்னை கூப்பிட மறந்து போறேன் நானா? செயல் மறந்து போயிருக்கிற சமயம் அது. ராரா தேவாதி தேவா தேவாதி தேவா ஜீவ நேத்ரா குபர தார சுதா பூர ஹிருதய பரிபார ஜலதீரதனுஜதம் ஹரமதனகுமார புதஜன விகார ஜகல சுதிதார நாது வைகேதி தய வாடா வாடான்னு அடான்னு சொல்லி உன்னை கூப்பிட்டாத்தான் என் மனசு நிறைஞ்சு போச்சுடா. என் குழந்தையா சின்ன குழந்தையாகத்தானே என் வீட்டு வாசல எனக்கு தரிசனம் கொடுத்து பகவான்தானே அடான்னு சொல்ல முடியுது. அவர் ஒண்ணும் சொல்லாமல் இருக்காரு. நீ வேறு யாராவது அடான்னு சொன்னா என்ன கத்தியாருது? பகவானே வாடான்னு சொல்றோம். வாடான்னு சொன்னாத்தானே நமக்கு ஆனந்தம். ஹே கிருஷ்ணா, டே ராமா, ஏகவச்சனத்தினாலே அவனிடத்திலே சௌலபியம் உண்டு. ரா ரா நான் வாடான்னு சொன்னதுனால உன் பெருமை வாடி போச்சா? தேவா தீ தேவா, என்ன மன்னிக்கிறவன்டா நீ, பெருங்குணத்தவன்டா நீ, சுசீலன்டா நீ, மகானுபாவா. உன்னுடைய பார்வையே என்ன மயக்கிறதப்பா. சார தர சுதாபூர ஹிருதய பரிவார ஜலதி கம்பீர தனுஜ சம்ஹார மதன சுகுமார புத ஜன விகார சகல ஸ்ருதிசார.
இப்படி பகவான் தன்னுடைய இருப்பிடத்தை தேடுகின்றான் தியாகராஜ சுவாமியினுடைய நாக்கிலே. தியாகராஜ சரித்திரத்தின் பிற பகுதிகள் பின்வரும் வாரங்களில் வரும். அடுத்த வாரம் இன்னொரு சுவாரஸ்யமான தகவலுடன், இன்னொரு சுவாரஸ்யமான அறிகதையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். பிரம்மா நாரத ஏவ ச பிரதிமயோ சங்கீத சாகித்யயோ யோ ராமாமிருதபான நிர்ஜித சிவः தம் தியாகராஜம் பஜே.